தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரை சந்திக்கிறதுல போயிட்டு என்ன ஒரு உள்கூத்து இருக்குன்னு தெரில. அவ்வாம விமர்சனமாக கண்டென்ட் இல்லைன்றதுக்காக எங்கள் தலைவர்களை போட்டு ஏன்டா நீங்கள் கிழிக்கிறீங்க? ஒரு மரியாதை நிமித்தமாக கூடமா சந்திச்சிருக்கலாம். இது ஒரு குத்தமா உங்களுக்கு? இப்போ திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருந்தால் மட்டும் சொல்லலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ஐயாவையும், இந்த பக்கம் போனீங்கன்னா வைகோ அவர்களையும் சந்திச்சிருக்காப்புல, அந்த பக்கம் உங்கால் சீமானையே சந்திச்சிருக்காப்புல. அப்போ உங்கள் அண்ணங்கிட்ட வந்து பெட்டி வாங்கிட்டாரா? நடக்கிற நாட்டில் நடக்குது எல்லாத்துக்கும் வந்து அவங்களே குத்த சொல்ல முடியாது. அவங்க செஞ்சுதே நீங்களும் செய்யணும்னா அது வந்து தவறு. அது புதுசாக ஒரு அரசு ஆட்சி அமைச்சிருக்கு, சிறப்பாக செய்யட்டும். அதை யாரும் வந்து எங்கள் தலைவர் வந்து வரவேற்கிறாரோசம் அதை எதிர்த்து நிற்கலை. உடனே தான் உள்குத்துன்றான். இந்த பக்கம் போனால் அந்த சாட்டை வேற ஒரு பக்கம் வீடியோ. நான் அவருடைய வீடியோவுக்கு ரொம்ப அடிமை. அவருடைய பேச்சு ஸ்பீக்லாம் வேறு லெவலில் இருக்கும். நான் இல்லைன்னா சொல்ல. பட் அவரே சொல்கிறார் உள்கூத்து இருக்குன்றாப்புல ஷார்ட்ஸ் வீடியோவில். ஒருத்தருடைய டேட்டா எடுக்குன்னா பக்காவாக பிளான் பண்ணி அந்த டேட்டா அவர் பிறந்த தேதியிலேருந்து சாவர தேதி வரைக்கும் எடுக்கிற சாட்டைக்கு இதில் கூடமா ஒரு அறிவு இல்லாமல் பண்ணுவாப்புல. ஏன்னா நாட்டை ஏற்கனவே 2021லேருந்து 25 வரைக்கும் ஆண்டிருக்காப்புல. அந்த நாட்டு நடப்பை கூட இருக்கலாம், இல்லை ஒரு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக கூட இருக்கலாம். சாட்டை மட்டும் இல்லை, எல்லாருமே தான் சொல்கிறேன். இதை போயிட்டு ஒரு விமர்சனமாக வச்சு பண்ணிட்டு இருக்கீங்களேன்ற. இன்றைக்கி கூட அண்ணன் தொல்திருமாவளவர்களை சந்திச்சிருக்காப்புல, அதுவும் இல்லாமல் சி.வி. சண்முகத்தை செஞ்சுருக்காப்புல. இதெல்லாம் ஒரு குத்தன்னு சொல்லிவிட்டு எங்கள் தலைவரை வந்து எதையாவது ஒன்று சொல்லினே உங்களுக்கு கண்டென்ட் இல்லைன்றதுக்காக எங்கள் தலைவரை கண்டென்ட் போடுறதுக்காகவே வச்சுருக்கீங்களாடா நீங்களா?